தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று உணவுப் பொருள் குறித்த ஒரு எச்சரிக்கை. நேயர்களே, உணவு விஷயத்திலும் உண்ணுகின்ற விஷயத்திலும் பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில நடைமுறைகளை, சில நல்ல விஷயங்களை விட்டுவிடாமல் இப்போதும் தொடர்ந்து பின்பற்றலாம் என்பதற்கான சில செய்திகள். வழக்கமாக உணவு உண்பதற்கு முன்பாக கைகால் கழுவி சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் என்பார்கள். அந்த பழக்கம் இப்போதும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. பழம், காய்கறி இவற்றையெல்லாம் நீரால் சுத்தப்படுத்து என்பார்கள். கடையில் வாங்கும் பழத்தை அப்படியே உண்ணக்கூடாது, நீரால் சுத்தம் செய்து கழுவி உண்ண வேண்டும் என்பார்கள். தானியங்களை நன்கு தண்ணீர் விட்டு களையச் சொல்வார்கள், அதாவது கழுவச் சொல்வார்கள். ஆக இப்படி தண்ணீரில் கழுவும் போது அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்கிறது என்றால், தண்ணீர் திரவமாக இருப்பதால் இந்த பொருட்கள் சுத்தமடைகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் விஞ்ஞான அடிப்படையில் தண்ணீரில் காற்று வடிவாக ஆக்சிஜன் சொல்லுவார்கள், அந்த H2O என்று. ஆக அதில் ஆக்சிஜன் என்பது இருக்கிறது. சரி, ஒரு காலத்தில் உணவு பண்டங்களில், காய்கறிகளில் இப்போது இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பூச்சி மருந்துகள், விஷப்பொருட்கள் இருந்தன என்றால் இல்லை. 1950 காலகட்டத்தில் விவசாயத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லுமானால் விஷம் என்பது இல்லை. அதாவது பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய பழக்கம் இல்லை. இயற்கை உரம் கொண்டு விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள். ஆக அவற்றையெல்லாம் கூட தண்ணீர் விட்டு கழுவச் சொல்வார்கள். ஏன் என்று கேட்டால், அதில் புழுதி, மண் என்பது இருக்கும், சில மாசுக்கள் இருக்கும், எச்சில் துப்பு, இது மாதிரி ஏதாவது இருக்கக்கூடாது என்பதற்காக அதை சுத்தம் செய்ய சொல்வார்கள். ஆனால் பல நேரங்களில் இந்த ஊட்டச்சத்து நிபுணர்கள் தோலில் தான் சத்து இருக்கிறது, எனவே அந்த பழங்களை, காய்கறிகளை கழுவக்கூடாது, ஆப்பிள், மாம்பழம் இவற்றையெல்லாம் தோலோடு சாப்பிட வேண்டும் என்பார்கள். அரிசியை கூட, பருப்பை கூட களைவது கூட தவறு. அரிசி பருப்பை களைந்தால், கழுவினால் அதில் இருக்கக்கூடிய பி வைட்டமின் என்பது போய்விடும், இழந்துக்கப்பட்டுவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் அது சாத்தியமில்லை. ஆப்பிள் மீது இப்போது ஒருவித மெழுகு தடவுகிறார்கள். அது ஒரு நச்சு பொருள். பழைய ஆப்பிளை புதிது போல பளபளப்பாக காட்டுமே தவிர, அந்த மெழுகு அந்த ஆப்பிள் அழுகாமல் காப்பாற்றாது. ஆக இப்படிப்பட்ட நச்சு தடவப்பட்ட ஆப்பிளின் தோலை சீவாமல் சத்து போய்விடுகிறது என்று தோலுடன் சாப்பிட்டால் கல்லீரல், மண்ணீரல் இவையெல்லாம் பாதிப்புக்குள்ளாகும். தோலுடன் உண்டாலும், தோலை நீக்கி உண்டாலும், மாம்பழம் தின்றால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஏனென்று கேட்டால், பல நேரங்களில் இந்த மாம்பழங்கள், அந்த மாங்கனிகள் என்பது எப்படி பழுக்க வைக்கப்படுகிறது என்றால், கார்பைட் என்ற விஷக்கல்லை பயன்படுத்தி மாங்காய்களை மாம்பழமாக்கி விற்கிறார்கள். ஆக இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது. அதே போல திராட்சை அறுவடையாகும் முன்பு பல முறை தொடர்ந்து பூச்சி மருந்து அடித்துக் கொண்டே இருப்பார்கள். திராட்சையை வாங்கிய பிறகு, திராட்சை பழத்தை வாங்கியதும் கழுவிட்டு சாப்பிட்டால் போதுமா என்றால் அது போதாது. என்ன சொல்கிறார்கள் என்றால், நன்கு கழுவிவிட்டு 6 மணி நேரம் தண்ணீரில் ஊற போட்ட பிறகு வெளியே எடுத்து வடிய விட்டு உண்டால்தான் முழு விஷமும் போய்விடாது, 80% குறைந்துவிடும். 80% அந்த பூச்சி மருந்து என்பது, அந்த மருந்தில் இருக்கக்கூடிய விஷம் என்பது இறங்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல அரிசி, கோதுமை, பருப்பு இது போன்ற தானியங்கள் வண்டு பிடிக்காமல் இருப்பதற்காக போரிக் பவுடர், அந்த கந்தகம் கலந்த தூள் என்பதெல்லாம் போட்டிருப்பார்கள். இவையெல்லாம் நச்சு என்பதால் வைட்டமின் பியை பற்றி கவலைப்படாமல் பல தடவை தண்ணீர் விட்டு கழுவி களைந்து சமைப்பதுதான் புத்திசாலித்தனமானது, ஆரோக்கியமானது. பி வைட்டமின் போய்விடுமே என்று அப்படியே சாப்பிடுவது ஆபத்தில் கொண்டு போய் முடித்துவிடும். நீரில் மற்றொரு சிறப்பு உண்டு.
முதல் நாள் சமைத்த சாதத்தை மீந்திருந்தால் வீணாக்காமல் மறுநாள் பழைய சோறாக சாப்பிட நிறைய நீரை ஊற்றி மூடி வைத்து பக்குவப்படுத்தி வைப்பார்கள். அப்படி தண்ணீர் ஊற்றி வைத்தால் அந்த சாதம் கெட்டு போகாது. அதே நேரத்தில் அந்த நீரில் உயிரிகள் பெருகும். மேலும் ஒரு நாள் நீரில் வைத்திருப்பதால் அந்த கொஞ்சம் புளிப்பு என்பது ஏற்படும். அதில் என்ன உருவாகும் என்று கேட்டால் அந்த ஈஸ்ட், அதாவது அந்த EAST என்பதாக அந்த ஒரு பாக்டீரியாவினுடைய பெயர், அது உருவாகும். ஆக இது ஆரோக்கியமானது, உடம்புக்கு நல்லது. அதாவது ஒரு உளுத்தம்பருப்பு உளுந்தை இட்லி தோசைக்கு நீரில் ஊற வைத்து பின்னர் அரைக்கிறோம். அரிசியையும் அவ்வாறே நீரில் ஊற வைத்து அரைப்பதால் வயிற்றுக்கு நன்மை செய்யக்கூடிய உயிரிகள் என்பது வளர்கின்றன. அரைத்த மாவை ஒன்று கலந்து ஒரு இரவு புளிக்க வைத்தால் மறுநாள் காலை மாவு பொங்கி வழியும். ஆக இதில் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஈஸ்ட் என்பது ஆங்கிலத்தில் சொல்லும்போது YEAST. ஆக அந்த ஈஸ்ட் என்பது திடீரென்று கடையில் வாங்கக்கூடிய திடீர் மாவு, திடீர் தோசை, இந்த மாவில் எல்லாம் இருக்குமா என்றால் இருக்காது. ரசாயன செயற்கை ஈஸ்ட் என்பதுதான் அதில் கலக்கப்பட்டிருக்கும். இப்போதெல்லாம் சப்பாத்தியை கூட அந்த பாலித்தீன் கவரில் போட்டு ரெடிமேடாக விற்கிறார்கள். கோதுமை மாவை நீரில் பிசைந்து உருட்டி தட்டி அடித்து உருண்டையாக்கி சற்று புளிக்க வைக்காமலோ அவருடைய ருசிப்படி ஒரு அடுப்பில் போட்டு சப்பாத்தி செய்ய முடியாத அளவுக்கு பெண்களும் ஏன் ஆண்களும் மாலை தொடங்கி இரவு வரை வேறு ஏதாவது பணிகள், டிவி சீரியல் பார்ப்ப, இதற்கெல்லாம் நேரம் போய்விடுகின்ற காரணத்தால் அப்படி சமைப்பது என்பதும் இயலாத காரியமாகிவிட்டது. பாலை பற்றி சொல்ல வேண்டுமானால் பசும்பாலில் 88% என்பது நீராகவும் 12% திடப்பொருளாகவும் இருக்கிறது. எருமைப்பாலில் இந்த திடப்பொருளுடைய சதவீதம் என்பது அதிகம். ஆக இந்த உணவுப் பொருள் பழக்க வழக்கங்களில் நாம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். மீண்டும் நாளை சந்திப்போம்.